அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று ஜூலை 10ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கம் போல் நம்ம சேனல் முழுக்க ஒரு நியூஸ் சேனல், அதாவது செய்தி சேனல் தான். ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே செய்தி மட்டும்தான், இன்றைய செய்தி. ஸோ இதில் ரெக்கமெண்டேஷனுங்கிறது வாய்ப்பே இல்லை. ஸோ இது முழுக்க இன்றைய செய்தியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட காணொலி. அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, இருந்திருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டார் அட்வைசர் இல்லை உங்கள் 5 ஸ்டார் அட்வைசர்கிட்ட இந்த நியூஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுக்குங்கிறத யோசித்து முடிவெடுங்க, இல்லை அவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கலாம். ஸோ நான் ஒரு செபி ஸ்டார் அட்வைசர்லாம் இல்லைங்க, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ இது முழுக்க செய்தி பயிர்வு. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லி நியூஸ் போட்டுருவோம். டெய்லி பெரும்பாலும் நியூஸ் இருக்கும், சில நேரங்களில் மட்டும் நியூஸ் இருக்காது. ஸோ நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா டெய்லி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக டிவெண்டு, போனஸு, ஸ்பிட்டு, ரைட் இஷ்யூ, பைபேக்கு, ஆர்டர்ஸு, ரிசல்ட்டு, இது மாதிரி சம்மந்தப்பட்ட நியூஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு டாடா எல்எக்ஸி லிமிடெட். கரண்ட் பேஸ் 7118. இந்த ஒரு குவார்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் குவார்டர்லி கிட்டத்தட்ட 184 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ராஃபிட் தான், 184 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இதை போன வருஷம் இதே குவார்ட்டரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அதேமாதிரி குவார்ட்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது 7% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். பட் சேல்ஸ் ஆனது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான், அதுவும் இம்ப்ரூவ் ஆயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஆர்எஸ் சாஃப்ட்வேர் இந்தியா லிமிடெட். 267 ரூபா கரண்ட் பேஸ், 25 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி 25 பைசா. ஸோ நேற்று தான் அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரெக்கார்ட் கம்பெனி இப்போ மாற்றிட்டாங்க. முதல் 16 ஜூலையாக இருந்தது, இப்போ அதை 20 ஜூலையாக மாற்றிருக்காங்க கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா இப்படி தான் ரெக்கார்டை ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ கொஞ்சம் மாற்றிட்டே இருப்பாங்க. அது முடிகிற வரைக்கும் நம்ம வாட்ச் பண்ணுறது நம்ம கடமை. ஸோ செக்டார் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், கன்சல்டிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ஆர்எஸ் சாஃப்ட்வேர் இந்தியா லிமிடெட். ஸ்டீல் சிட்டி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 92 ரூபா கரண்ட் பேஸ், 1 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ரெக்கார்ட் டேட் தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 23 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டார் அப்படின்னா ஸ்டாக் புரோக்கிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. வருஷத்தில் 1 இல்லை 2 டிவிடெண்ட் தராங்க ஸ்டீல் சிட்டி செக்யூரிட்டிஸ். ஸ்ரீ சிமெண்ட் லிமிடெட் 27,891 ரூபா கரண்ட் பேஸ், ஒரு ஹை வேல்யூவான ஸ்டாக்கு. 55 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அனௌன்ஸ் ஆகிருக்கு. 23 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டார் அப்படின்னா சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு 1 இல்லை 2 டிவிடெண்ட் தராங்க ஸ்ரீ சிமெண்ட் லிமிடெட். ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் லிமிடெட் கரண்ட் பேஸ் 63, 2 ரூபா பைசா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. இதற்கான ரெக்கார்ட் கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 24 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஹோல்ட் பண்ணால் அந்த 2 ரூபா பைசா கிடைக்கும். செக்டர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. தர்மபிரபுன்னு சொல்லுவாங்க, அது இந்த ஸ்டாக்கு தான் சொல்லணும் இந்த வருஷத்தில். ஏன்னா கிட்டத்தட்ட போன ஃபெப்ரவரியில் மட்டும் 40 ரூபா டிவிடெண்டாக கொடுத்தாங்க. ஏன்னா இவங்க கம்பெனியை சேல் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ அதனால் 40 ரூபா டிவிடெண்ட் கொடுத்தாங்க 50 ரூபா இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 2 ரூபா பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்திருக்காங்க. அதற்கான ரெக்கார்டு தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் தர்மபிரபு மாதிரி அள்ளி கொடுத்த ஒரு ஸ்டாக்கு தான் இந்த ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல். இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பட் ஃபண்டமெண்டல் வீக்கான ஸ்டாக்கு தான். அவெட்ஸ் சுகர் அண்ட் எனர்ஜி லிமிடெட் கரண்ட் பேஸ் 633, 10 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் அதுக்கான ரெக்கார்டு தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி. 24 ஜூலை 2024 ரெக்கார்ட் டேட்டு, எக்ஸ் டேட்டு ரெண்டுமே சேமு. செக்டார் பார்த்தீங்கன்னா சுகர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க அவெட்ஸ் சுகர். ஆர்வி என்கான் லிமிடெட் 135 ரூபா கரண்ட் பேஸ், 2 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ஆர்வி என்கான் லிமிடெட். ஆதித்யா விஷன் லிமிடெட் 4412 ரூபா கரண்ட் பேஸ், 9 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரெக்கார்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 26 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ரீட்டெயிலில் வராங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ஆதித்யா விஷன் லிமிடெட். அடுத்து கேலக்ஸி சர்ஃபெக்டான் லிமிடெட் கரண்ட் பேஸ் 2909 ரூபா, 22 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 26 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு 1 இல்லை 2 டிவிடெண்ட் தருவாங்க நம்ம கேலக்ஸி சர்ஃபெக்டான் லிமிடெட். அதேமாதிரி இன்றைக்கி டிவிடெண்டில் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா நான் அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அதனால தான் சொல்லாமல் விட்டுறேன். வயோத் பேப்பர் ஃபேப்ரிக்ஸ் இந்தியா லிமிடெட் 2522 ரூபா கரண்ட் பேஸ், 8 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரெக்கார்ட் 26 ஜூலை 2024. செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க வயோத் பேப்பர் ஃபேப்ரிக் லிமிடெட். பாம்பே சைக்கிள் அண்ட் மோட்டார் ஏஜென்சிஸ் லிமிடெட் 1948 ரூபா கரண்ட் பேஸ், 5 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சது. அதற்கான ரெக்கார்ட் 26 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பீகாஸ் ஹோட்டல் அண்ட் பப்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 258, 3 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் அதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 30 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. எலிக்சிர் கேபிட்டல் லிமிடெட் கரண்ட் பேஸ் 104, 1 ரூபா 25 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க.
அதுக்கான ரெக்கார்ட் வந்து 17 ஆகஸ்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்டேட் வந்து 16 ஆகஸ்ட்டு. ஏன்னா 17 ஆகஸ்ட் ஒரு சனிக்கிழமை. ஸோ 16 ஆகஸ்ட் தான் எக்ஸ்டேட்டு. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே எக்ஸ்டேட் மட்டும்தான். ஸோ எக்ஸ்டேட் முன்னாடி நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு இந்த டிவிடெண்ட் ₹1.25 கிடைக்கும். செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. எலிக்சர் கேபிட்டல் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்கும்போது சில கம்பெனிக்கான ஆர்டரு. ஃபஸ்ட்டாக பார்க்குறது GE பவர் இந்தியா லிமிடெட். ₹594.97 கரண்ட் பேஸு. 76.67 76 மில்லியனுக்கான இந்தியன் ரூபாய்க்கு 26 மில்லியனுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட். கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா 7,66,00,000 ஆர்டர்னு நினைக்கிறேன். அடுத்து ஹஹா சோலார் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ₹331 கரண்ட் பேஸு. 45 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர். கம்பெனி பேர் நம்ம சொல்ல வேண்டாம், ஏன்னா அது வாயிலே வராது அந்தளவுக்கு ஒரு கம்பெனி பேர். அடுத்து நம்ம பார்க்குறது ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். ₹360 கரண்ட் பேஸு. 19,33 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ரயில் கோச் ஃபேக்ட்ரி கபூர்தலா. இவங்க தான் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்ம ஓரியன்ட் ரயிலுக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடருங்கும் போது கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. உறுதியாக சொல்ல முடியாது. பெரும்பாலும் முடிவு எடுப்பாங்க, சில நேரம் மறுத்துருவாங்க. அதை நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு ஸ்போர்ட்ஸ் கிங் இந்தியா லிமிடெட். கரண்ட் பேஸ் 922. 20 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. ஸ்பிட் குறித்தான முடிவு எடுக்கப்படும் சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. அது 1, 2 இல்லை 5 அது என்னங்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ₹4.21 கரண்ட் பேஸு. ஒரு பென்னி ஸ்டாக்கு. ஸோ பென்னி ஸ்டாக்னா எதுக்கு மென்ஷன் பண்ணணும்னா பென்னி ஸ்டாக்னா ரிஸ்க்குங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத ஒரு குறிப்பாக சொல்கிறேன். இவங்களோட போர்டு மீட்டிங் 17 ஜூலையில் போர்டு மீட்டிங்கில் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் போனஸ் குறித்தான முடிவெடுக்கப்படும் சொல்கிறாங்க. அதோட ரிசல்ட்டையும் அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் பற்றி ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க ஃப்ராங்க்லின் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த காணொலி உங்களுக்கு பெருசாக பயனுள்ளதாக இருக்காது, சிறுசாக பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.